நம்மளில் பல பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கலாம். அதாவது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தால் கூட மனசுக்குள்ளார ஏதோ ஒரு லோன்லினஸ் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு தனிமையாக உணர்றது அப்படி இருக்கலாம். சரி, எதனால் இந்த மாதிரி நம்ம ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறோம்? அதாவது 100 பேர் நம்மளை சுற்றி இருந்தால் கூட நான் மனசுக்குள்ளார தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஃபீலிங் ஏன் வருது? இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இந்த தனிமை அப்படிங்கிற ஃபீலிங் ஏன் வருது? லோன்லினஸ், ரைட்? பீயிங் அலோன் அப்படிங்கிறது வேறு, லோன்லினஸ் அப்படிங்கிறது வேறு. பீயிங் அலோன்னா யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக இருக்கிறது. ஆனால் லோன்லினஸ் அப்படின்னா என்ன? 100 பேர் நம்மளை சுற்றி இருந்தால் கூட நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆகாமல் தனிமையாக உணர்றது, அதுதான் லோன்லினஸ். இது நம்ம பல காரணங்களால இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ரைட்? அப்போது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் எட்டி பார்க்கும். நம்மளை யாருமே எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் ஃபீலிங்ஸை யாருமே அக்னாலேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு மனசில் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அது ஒரு தனிமையை உண்டாகும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப எல்லாத்துக்கும் பார்த்து எல்லா வேலையும் செய்வீங்க. யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாது, யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லா வேலையும் நீங்கள் பார்த்து செய்வீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் ஸ்பேர் பண்ணிக்க மாட்டீங்க. அதுவும் ஒரு தனிமையை உண்டாக்கும். ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஒரு அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்கங்கிறதையே நீங்கள் ஃபீல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போதும் மற்றவங்களையே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் கவனிக்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நாளடைவில் ஒரு தனிமையை உண்டாக்கும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவங்க என்னென்னா அவங்களோட குழந்தைங்கள்லாம் வளர்ந்து பெரியவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. யாரும் இவங்களை டிபெண்ட் பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமயங்களில் என்ன மனசில் தோணும்னா, நான் யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இல்லை, என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உணர்வுகளும் மனசில் ஒரு தனிமையை உண்டாகும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருமே உங்களை கேர் பண்ணிக்கல, யாருமே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னாலும் மனசில் தனிமை வரும். இல்லைன்னா நீங்கள் எந்நேரமும் மற்றவங்களுக்காக செஞ்சுட்டு உங்களையே நீங்கள் கவனிக்க மறந்துட்டாலும் மனசில் தனிமை உணர்வு வரும். இல்லை யாரும் உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லை, என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற தாட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் மனசில் அந்த வெறுமை, தனிமை அப்படிங்கிற உணர்வு வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கிறப்போ நாளடைவில் இது இமோஷனல் எக்ஸாஷன், மனசோர்வு, அந்த மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். அதனால தான் லோன்லினஸ் அப்படிங்கிறத நம்ம மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும். சரி, இந்த தனிமைங்கிற உணர்வை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரி, டெய்லி உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்பேர் பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷத்தில் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. அதாவது ரீகனெக்டிங் வித் யுவர் ஓன் செல்ஃப், ரைட்டா? ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறதே ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இது ஒன்று. அதாவது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத திங்க் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம். இது பேர் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிக்கிறது. அதாவது ரெண்டாவது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களோட கனெக்ஷனில் இருங்க. உங்களை மதிக்க தெரிஞ்சவங்களோட ஒரு டீப் கனெக்ஷனில் இருங்க. ஸோ அது 100 பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 10 பேர் இருந்தால் கூட போதும். அது மீனிங்ஃபுல் கனெக்ஷனாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹோபோனோபோனோ மெடிடேஷனை பண்ணிவிட்டு தூங்குங்க. இந்த ஹோபோனோபோனோ மெடிடேஷன் அப்படின்னா என்னென்னா, அதில் ஒரு 4 ஃப்ரேசஸ் இருக்குது. அதாவது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த 4 ஃப்ரேசஸ், இந்த 4 ஃப்ரேசஸை மினிமம் ஒரு 3 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை ரீகனெக்ட் பண்ண வைக்கும், உங்களை ரீகனெக்ட் பண்ண வைக்கும். ஸோ இது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதா அர்த்தம், உங்களுடைய மனசுக்கு நீங்கள் பேசுகிறதா அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ நீங்கள் உங்களோட ரீகனெக்ட் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் மனசில் இருக்கிற அந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இப்படி செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக லோன்லினஸ் அப்படிங்கிறது உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சந்தோஷமாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க. சரி, ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.